ஹரே கிருஷ்ணா. உடலுக்கு ஆர்கானிக் உணவுகள், ஆத்மாவிற்கு விஷ்ணு பக்தி. ஃப்ரெண்ட்ஸ், இயற்கை வழி வேளாண்மையினால நிலங்களுக்கு என்ன நன்மை? இயற்கை வழி வேளாண்மை செய்கிறதுனால விவசாயிகளுக்கு என்ன நன்மை? இயற்கை வழி வேளாண்மை செய்கிறதுனால இயற்கை வழி வேளாண்மை மூலம் உற்பத்தி ஆகிற உணவுகளை சாப்பிட்றதுனால மக்களுக்கு உடல் மற்றும் மன ஆரோக்கியம் எப்படி மேலோங்குது? இயற்கை வழி விவசாயம் செய்கிறதுனால தேசத்திற்கு என்ன நன்மை? இப்போ இயற்கை விவசாயம் பரவலாக செய்கிறாங்க, உலகம் முழுக்க செய்கிறாங்க. இந்தியாவில் நிறையா வில்லேஜஸில் செய்கிறாங்க, தமிழ்நாட்டில் நிறைய கிராமங்களில் செய்கிறாங்க, இதர மாநிலங்கள்லேயும் செய்கிறாங்க. இப்போ இயற்கை வழி வேளாண்மை பெருகி கொண்டு தான் இருக்குது. இருந்தாலுமே நம்ம உணவில் அதிகப்படியான ரசாயன கலப்புகள் தான் இருக்குது. காரணம் என்ன? ரசாயன விவசாயம் அதிகப்படியாக மேலோங்கி இருக்கே காரணம் என்ன? ஏன்னா நம்ம இயற்கை விவசாயங்கள் நிறைய இடங்களில் பண்ணாலுமே நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணுற காய்கறி, பழங்கள், அரிசி, தானியங்கள் எல்லாமே அதிகப்படியாக மக்கள் கன்சப்ஷன் பண்ணுறது இந்த ரசாயன விவசாயம் மூலமாக உற்பத்தியான பொருட்கள் தான் அதிகப்படியான மக்கள் சாப்பிட்றாங்க. காரணம் என்ன? க்ரீன் ரெவல்யூஷன், அதாவது பசுமை புரட்சி. சுதந்திர போராட்டத்துக்கு அப்புறம் நிறையா பஞ்சம், பட்டினி இருந்ததுனால, அதனால் நிறைய பேர் இறந்து போனதுனால, அந்த பஞ்சத்தை தீர்க்கணும், பட்டினியை தீர்க்கணும் அப்படின்றனால க்ரீன் ரெவல்யூஷன் அப்படின்றத, பசுமை புரட்சின்றதை செஞ்சாங்க. இந்தியன் கவர்மெண்ட் செஞ்சிச்சு. அதற்கு தலைமை வகித்தது எம்.எஸ். சுவாமிநாதன். அவர் இன்னொரு அமெரிக்கன் சயின்டிஸ்ட் நார்மன் போர்லாகோட சேர்ந்துக்கிட்டு இந்த ரிசர்ச்சை பண்ணி இந்த க்ரீன் ரெவல்யூஷனை, பசுமை புரட்சியை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணாங்க. ஏன்னா அப்போதைய தேவை, அப்போ பஞ்சப்பட்டினிலாம் இறந்துக்கிட்டு இருந்தாங்க, விளைச்சல் இல்லை, நிறைய தரிசு நிலங்கள் இருந்துச்சு, விவசாயம் செய்ய முடியல. அதனால் அப்போதைக்கு அந்த க்ரீன் ரெவல்யூஷன், அதாவது ஹை ஈல்டிங் சீல்ஸ், அதாவது அதிகப்படியான விளைச்சலை ஏற்படுத்தக்கூடிய விதைகளை உருவாக்கி அதில் கெமிக்கல் ஃபெர்டிலைசர், கெமிக்கல் பெஸ்டிசைட்ஸ்லாம் தெளித்து அதிகப்படியான விளைச்சலை உண்டு பண்ணி எல்லோருடைய பசியை தீர்த்தாங்க. அது அப்போது அந்த சூழ்நிலையில் அது சரி, கரெக்ட். ஹரே கிருஷ்ணா. ஆனால் இப்போது இவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, நம்ம படிச்சிட்டோம், இவ்வளோ தூரம் முன்னேறிட்டோம், இன்னுமே நம்ம இன்ஆர்கானிக் ஃபார்மிங்கை நம்பிக்கிட்டு இருக்குது கரெக்டாக. ஏன்னா அப்போது அப்படி பண்ணாங்கன்னா அப்போ தேவை. ஆனால் இப்போ நம்ம அதை சாப்பிட்டு தேவைக்கு சாப்பிட்டு இப்போ போகத்தினால சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். இந்த இன்ஆர்கானிக் ஃபார்மிங் மூலமாக எல்லாமே கிடைக்குது, எல்லா உணவுகளும் எல்லா நேரத்துலையும் கிடைக்குது, எல்லா உணவுகளையும் ஒரே நேரத்தில் அனுபவிக்க முடியுது. அப்படின்ற காரணத்தினால நம்ம போகத்தினால இந்த ரசாயன விவசாயத்தை இன்னும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறோம். இது பின்னால் மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும் அடுத்த தலைமுறைகளுக்கு. நம்ம மண்ணுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும், காற்றை மாசுபடுத்தும், தண்ணீரை மாசுபடுத்தும், சுற்றுச்சூழலை மாசுபடுத்தும். இது எல்லாருமே விழிப்புணர்வோடு சிந்திக்கணும். சும்மா ஒரு நியூஸ் மாதிரி கேட்டுட்டு போயிடக்கூடாது. இந்த க்ரீன் ரெவல்யூஷன், இந்த பசுமை புரட்சி வர்றது காரணம் பஞ்சம்பட்டி இருந்தது, அது ஒரு காரணம். சரி, பஞ்சம்பட்டி எதனால் வந்ததுன்னு யோசிக்கணும் இல்லையா? அது யாரும் சொல்கிறது இல்லை. அதற்கான நம்மாழ்வார் சொன்னது மேஜர் ரீசன் பிரிட்டிஷ் பீப்புள் பீரியடில், பிரிட்டிஷ் இங்கே அரசாட்சி பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது பிரிட்டிஷ் நிறைய விவசாய நிலங்களை கையகப்படுத்தி அதை தன்னுடைய சுயலாபத்துக்காக யூஸ் பண்ணாங்க. அதுதான் காரணம் நம்மாழ்வார் சொல்கிறாங்க. ஹரே கிருஷ்ணா. இப்போ பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஆரம்பித்தாங்க, எல்லாருக்கும் தெரியும். ஈஸ்ட் இந்தியா கம்பெனி மூலமாக வந்தாங்க, ஸ்பைசஸ் ட்ரேடிங் பண்ணுறாங்க. இங்கேருந்து ஸ்பைசஸ் எடுத்து கொண்டு போய் அதை உலகம் முழுக்க விற்று அது அதிகப்படியான லாபம் சம்பாதிக்கணுன்றனா இந்தியா ஒரு மார்க்கெட்டாக பார்த்துட்டு தான் ஈஸ்ட் இந்தியா கம்பெனின்ற ஒரு கம்பெனி ஆரம்பித்தான் பிரிட்டிஷ்காரன். அதனால தான் உள்ளே வந்தான். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்கு இந்த அக்ரிகல்ச்சர் மேலே ஒரு ஆசை வந்துச்சு. இங்கே ரொம்ப பேக் போனாக இருக்குது, முதுகெலும்பே அக்ரிகல்ச்சர், இந்தியாவின் முதுகெலும்பே விவசாயம். ஸோ இது மூலம் நிறைய பணம் ஈட்டலன்னு நினச்சவே இங்கே இருக்க விவசாயிகளை ஜமீன்தார்கள் மூலமாகவும் பெரும் பணக்காரர்கள் மூலமாக, அதுக்கப்புறம் தரகர்கள் மூலமாகவும் கண்ட்ரோல் பண்ணோம். எப்படின்னா, அப்போ இயற்கை வழி வேளாண்மை செஞ்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. அரிசிகள், சிறுதானியங்கள், பயிர்கள், பருப்புகள் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் உணவு உற்பத்தியில் பெரிய லாபம் இல்லை. அதனால் உணவு உற்பத்தி செய்கிறதுக்கு பதிலாக பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு லோக்கல் ஃபார்மர்ஸ், இந்திய விவசாயிகளை இந்த கமர்ஷியல் கேஷ் கிராப்ஸ், பணப்பயிர்களை உற்பத்தி செய்கிறதுக்கு ஃபோர்ஸ் பண்ணிச்சு பிரிட்டிஷ் கவர்மெண்ட். உதாரணத்துக்கு இந்த பருத்தி ஆடை, சில்க்கு, அப்புறம் டீ, காஃபி, போதைப் பொருட்கள், இந்த ஓபியம், பீனு, அப்புறம் கரும்பு விவசாயம், இது மாதிரி நிறைய கமர்ஷியல் மார்க்கெட்ஸில் சேலாகக்கூடிய பயிர்களை விளைவிக்க ஃபோர்ஸ் பண்ணிச்சு பிரிட்டிஷ் பீப்புள் ஆஸ் ஃபோர்ஸ்டு தி இந்தியன் லோக்கல் ஃபார்மர்ஸை. ஸோ அப்படி ஃபோர்ஸ் பண்ணி அவங்க அது மூலமாக அதிகப்படியான ரெவன்யூ வருமானம் எடுத்தாங்க. அவங்களுடைய இண்டஸ்ட்ரியல் நீட்ஸுக்கு, இங்கிலாந்தில் அவங்களுடைய இண்டஸ்ட்ரியல் தொழில் புரட்சி செய்ய தொழிற்சாலைகளுக்கு இந்த உற்பத்தி பொருட்கள் தேவைப்பட்டுச்சு. அதனால் அதை இந்தியன் விவசாயிகள் மூலமாக தீர்த்துக்கிட்டாங்க. ஆனால் இந்தியன் விவசாயிகளுக்கும் பெரிய வருமானம் இல்லை. நம்ம உணவு உற்பத்தியை, சில உணவுகளை நம்ம வெளியேருந்து கொள்முதல் பண்ணுற மாதிரி நிலைமை ஆகிடுச்சு. அதுக்கும் காரணம் பிரிட்டிஷ் தான். ஏன்னா உணவு உற்பத்தி குறையும் பொழுது நம்ம சில விஷயங்களை வெளியேருந்து, வெளிநாட்டிலேருந்து, இங்கிலாந்து, அமெரிக்காவிலேருந்து கொள்முதல் செய்ய வேண்டிய நிலைமை வந்துச்சு. அதற்கு அதிகப்படியான வரி விதித்தாங்க. உப்புக்கு முதற்கொண்டு வரி விதித்தாங்க வெள்ளைக்காரன். அதை மகாத்மா காந்தி போராடினார், எல்லாருக்குமே தெரியும். சத்தியாகிரகம் பண்ணார். இது எல்லாமே உப்பு சத்தியாகிரகம் பண்ணது எல்லாமே நமக்கு தெரியும். ஹரே கிருஷ்ணா. ஸோ இது ஒரு பார்ட். மோஸ்ட்லி இங்கே இயற்கை வழி வேளாண்மை அழிஞ்சு போனது காரணம் பிரிட்டிஷ் பீப்புள் தான். ஏன்னா அதுக்கு முன்னாடி இயற்கை வழி வேளாண்மை நடந்துக்கிட்டு தான் இருந்திருக்கு. இயற்கை வழி வேளாண்மைன்னு என்ன? அதாவது எதெல்லாம் பூச்சி தீண்டாதோ அந்த கிராப்ஸு, அது கசப்பு தன்மை உடையதாக இருக்கும், விஷத்தன்மை உடையதாக இருக்கும். அந்த கிராப்ஸை எடுத்து அதை சுழற்சி பண்ணி அதை மாட்டு மூத்திரங்கள்லாம் பயன்படுத்தி
அதை ஃபெர்மெண்ட் பண்ணி அதை பூச்சி விரட்டியாக அந்த காலத்தில் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் விஷப்பூச்சிகள் நிலத்தை அண்ட விடாமல் தடுத்துருக்காங்க நம்ம விவசாயிகள். மேலும் நாட்டு மாட்டு சாணத்தை அப்புறம் நிறைய வைக்கோல் புல் நிறைய அந்த மாதிரி இயற்கை உரங்களையும் பயன்படுத்தியிருக்காங்க. இயற்கை வழி வேளாண்மை அப்போ நல்லா இருந்திருக்கு. பட் இப்போ இந்த கிரீன் ரெவல்யூஷனுக்கு அப்புறம் இப்படி ஆயிடுச்சு. நம்மளுடைய பேராசையினால் இன்னும் அதை தொடர்ந்து கொண்டே இருக்கிறோம். இப்போ என்னதான் இது நிறைய இந்த செயற்கை ரசாயன விவசாயத்தினால நிறைய பாதிப்புகள் இருக்குது. அது எல்லாருக்குமே ஓரளவுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலுமே இதனால் நிறைய உயிர்கள் சாகுது. அதாவது விவசாயம் நண்பன் என்று சொல்லக்கூடிய மண்புழு சாகுது, கரையான் சாகுது. இதெல்லாமே ஃப்ரெண்ட்லி, அதாவது ஃபார்மர் ஃப்ரெண்ட்லி இன்செக்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நிறைய பெனிஃபிஷியல் இன்செக்ட்ஸ், விவசாயத்துக்கு உதவக்கூடிய பூச்சிகளுமே சாகுது. மகரந்த சேர்க்கை மூலமாக விவசாயம் செழிக்கும். மகரந்த சேர்க்கை மூலமாக நிறைய வண்டுகள் வந்து நிறைய தாவரங்கள் கனிகள் காய்க்கிறதுக்கு, பூ கனி காய்கள் காய்க்கிறதுக்கு மகரந்த சேர்க்கை ரொம்ப அவசியம். அது மகரந்த சேர்க்கை செய்யக்கூடிய பூச்சிகளையுமே இந்த கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ், கெமிக்கல் பெஸ்டிசைட்ஸ் கொல்லுது. அப்படி இருக்கும் பொழுது இந்த ரசாயன உரம், ரசாயன பூச்சிகள் எவ்வளோ ஆபத்தானது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம இயற்கையை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலகிட்டு இருக்கோம். நம்ம நிலத்தை நம்மளே அழிச்சு கொண்டு இருக்கிறோம். அது தெரிஞ்சுக்கிட்டு இருக்கணும். ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுற இந்த உரங்கள் எல்லாமே நம்ம வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ணுறோம். ஸோ அவன் அதிகப்படியான விளைவிச்சு கொடுக்குறாங்க. இங்கே டேக்ஸ் எல்லாம் கட்டி வரும்பொழுது ஃபார்மர்ஸால் அதை வாங்க முடியல. அதனால் விவசாயத்தை விட்டு நிறைய போகிறாங்க. ஏன்னா உரத்தோட ரேட் அதிகமாக இருக்குது. அதை சிறு குறு விவசாயிகளால் வாங்க முடியாது. அந்த உரத்தோட காசு செலுத்தி அந்த உரத்தை வாங்க முடியாது. இது பெரிய ட்ராபேக். அப்போ நிறைய பேர் விவசாயத்தை விட்டு போவாங்க. அப்போ விவசாயம் கொஞ்சம் கொஞ்சமாக சாக ஆரம்பிக்கும். இதுதான் உண்மை. ஹரே கிருஷ்ணா. ஸோ நான் சொன்னேன்லையே, இந்த இயற்கை வழி வேளாண்மை செய்யாமல் ரசாயன உரங்கள், ரசாயன பூச்சிகள் தெளிக்கனா நிறைய தட்டாம்பூச்சி வந்து நிறைய விஷப்பூச்சிகளை சாப்பிடும். வெட்டுக்கிளிகளில் நிறைய பறவைகள் சாப்பிடும். இப்போ இந்த ரசாயனம் தெளித்ததுனால, நிலங்களில் ரசாயன பூச்சிகளை, ரசாயன உரங்கள் தெளித்ததுனால நிறைய நமக்கு பெனிஃபிஷியல் இன்செக்ட்ஸோடைய பூச்சிகள் வரது கம்மியாகுது. அது இல்லாமல் விஷப்பூச்சிகள் கொள்ளப்போது நம்ம நல்ல இன்செக்ட்ஸை சேர்த்துக்கொள்கிறோம். பறவைகள் வரது இந்த மாதிரி சுற்றுச்சூழல் மாசுபடுறதுனால பறவைகளும் வர்றதில்லை. ஆனால் நம்ம சாப்பிட்றோம் அந்த உணவு. ஏன்னா அந்த ரசாயன உரங்கள் எல்லாமே அதிகப்படியான ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸை மூலமாக தான் தயாரிக்கிறாங்க. கேட்மியம், அப்புறம் அமோனியா, அந்த மாதிரி லெட்டு முதற்கொண்டு பயன்படுத்தி தான் தயாரிக்கிறாங்க. இது ஸ்லோ பாய்சன் மாதிரி. இதை சாப்பிட்றதுனால நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஆர்கன் டேமேஜ், மலட்டுத்தன்மை, உடலில் வந்து நிறைய கழிவுகள் சேர்றது, நிறைய தேவையில்லாத மினரல்ஸுடைய கழிவுகள் சேர்றது, இந்த மாதிரி நிறைய ஆபத்துகள் நடக்க காரணமாக இருக்குது. இந்த கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ், கெமிக்கல் பெஸ்டிசைட்ஸ் யூஸ் பண்ணி அந்த நிலத்தில் விளையிற உணவுப் பொருட்களை சாப்பிட்றதுனால. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இயற்கை வழி வேளாண்மை நோக்கி மாறணும். ஸோ பவானி திருமலை ஆர்கானிக் ஃபுட்ஸ் முழுக்க இயற்கை வழி வேளாண் உற்பத்தி, அரிசி சிறுதானியங்கள், பயிர் வகைகள், பருப்பு வகைகள் கொடுக்கறது தான் முயற்சி பண்ணிகிட்ருக்கு. முழுமூச்சோட செயல்பட்டுருக்கு. ஸோ பவானி திருமலை ஆர்கானிக் ஃபுட்ஸோட மோட்டிவ் வந்து இயற்கை வழி வேளாண்மை, அரிசிகள், சிறுதானியங்கள், பருப்பு வகைகள், பயிர் வகைகள், காய்கறிகள், பழங்கள் எதிர்காலத்தில் முடிஞ்சால் அதையுமே கொடுக்குறது தான் முயற்சி பண்ணிகிட்ருக்கு. ஸோ நம்ம வந்து அந்த இதில் டிவியேட் ஆகக்கூடாதுன்றது பவானி திருமலை ஆர்கானிக் ஃபுட்ஸ் தெளிவாக இருக்குது. ஹரே கிருஷ்ணா. நம்ம குழந்தைகளை நம்ம பெரும்பாலுமே நம்ம ஆர்கானிக் ஃபுட்ஸு சாப்பிட்றதுக்கு மோட்டிவேட் பண்ணணும். ஏன்னா அதுதான் அவங்களுடைய உடலை மனதையும் ஆரோக்கியமாக வச்சுக்கணும். இதெல்லாம் சாத்வீக உணவுகள் அப்படின்னு சொல்கிறோம். இயற்கையோடு ஒன்றி விளையக்கூடிய உணவுகளாக சாத்வீக உணவுகள்னு சொல்கிறோம். நம்ம ஸ்பிரிச்சுவல் பாயிண்ட் ஆஃப் வியூ, சித்தா ஆயுர்வேத பாயிண்ட் ஆஃப் வியூவில் உணவுகளை 3 வகையாக கேட்டகரைஸ் பண்ணலாம். தாமசிக் ஃபுட்ஸ், ரஜசிக் ஃபுட்ஸ், சாத்விக் ஃபுட்ஸ். தமோகுண உணவுகள், ரஜகுண உணவுகள், சாத்விக உணவுகள். தமோகுண உணவுகள்னால் என்னென்னா ஆப்வியஸ்லி மாமிசம் சாப்பிடவே கூடாது. அது அதிகப்படியான சோம்பலையும் மூர்க்கத்தனத்தையும் தூண்டக்கூடிய உணவுகள். அது இல்லாமல் மனித உடலுக்கு அதை மேட்ச் ஆகிற உணவு கிடையாது. ஏன்னா மிருக சாப்பிட்ற மாதிரி, மிருக குடலுக்கு ஏற்ற மாதிரி மாமிசம் நம்மளுடைய குடல் அமைப்புக்கு ஏற்றதாக அமையாது. எனவே நம்ம குடலுடைய நீள அமைப்பு வேறு, அதோட குடல் அமைப்பு நீளம் குறைவு, நம்மளுடைய குடல் அமைப்பு நீளம் ரொம்ப அதிகம். ஸோ அந்த ஃபுட்டு டைஜஸ்ட் ஆகி பிரேக் டவுன் ஆகி ட்ராவல் பண்ணிட்டு வர்றதுக்குள்ளே அது உள்ளேயே கெட்டு போயிடுது. மாமிசம் வந்து பெரும்பாலும் அழுகக்கூடிய தன்மையில் உள்ளது. அது வந்து கொல்லப்பட்ட உடனே அந்த மாமிசம் வந்து அழுக ஆரம்பிச்சிடும். இருந்தாலுமே நம்ம குக் பண்ணி சாப்பிட்டால் கூட அது கெட்டுப்போன ஒன்று தான். சப்போஸ் சாப்பிட்டா கூட அது டைஜஷன் ப்ராசஸ் 24 hours 72 3 நாள் கூட ஆகும் அதோடைய ஃபேட் மொத்தமாக டைஜஸ்ட் ஆகிறதுக்கு. ஸோ அப்படி டைஜஸ்ட் ஆகாதது அப்படி உள்ளேயே அழுகி போயிடும். டைஜஸ்ட் ஆகாது உள்ளேயே அழுகி போயிடும், குடலே அழுகி போயிடும். சில அந்த இது வந்து பிளட்டில் தான் போய் மிக்ஸ் ஆகும். அந்த அந்த ஃபேட்டு, அந்த கண்டென்ட் எல்லாமே, அந்த பாய்சன் வந்து பிளட்டில் தான் மிக்ஸ் ஆகும். அந்த ஃபேட் கண்டென்ட் வந்து பிளட் ஆர்ட்ரிஸில், அதாவது நம்ம ரத்த நாளங்களில், ரத்த தமனிகள்னு சொல்லுவாங்க, அதில் படிகிறதுனால நம்ம ஹார்ட்டுக்கு போகிற ரத்தங்கள்
தடைப்படும். ஆக்சிஜன் தடைப்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால தான் இந்த மாமிசம் சாப்பிட்றாதீங்கன்னு, ரெட் மீட், ப்ராசஸ்டு மீட் சாப்பிட்றாதீங்க, ஃபிஷ்ஷு முதற்கொண்டு சாப்பிடாதீங்கன்னு நிறைய ரிசர்ச்சும் சொல்லுது. ஆக்சுவலாக நம்ம டாக்டர் சொல்கிறது மட்டும் எடுத்துக்க முடியாது. ப்ரோட்டீன்ஸ் நிறைய வேணும், மாமிசம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ரிசர்ச் பண்ணணும். இப்போ மாமிசத்தினால நிறைய கார்டியோ இதய நோய்கள் வருது, நிறைய கேன்சர்ஸ், குடல் புற்றுநோய் வர்றதுக்கான காரணம் வந்து இந்த மாமிசம் தான். மாமிசம் சாப்பிட்றதுனால குடல் புற்றுநோய்களும் வருது. ஏன்னா மிருகங்கள் உடலே ஏற்கனவே நிறைய நோய்கள் இருக்கும், நோய் கிருமி தொற்றுகள் இருக்கும். அதை சாப்பிடும்போது நமக்குமே அது இன்ஃபெக்ஷன் நடக்க தான் செய்யும். நிறைய ஆடுகளும் மாடுகளும் வெட்டும்பொழுது நிறைய புற்றுநோய் இருக்கிற அந்த மாடுக்கும் புற்றுநோய் இருக்கான்னு தெரியாது, அதுக்கு கல்லீரல் ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு தெரியாது, ஆனால் அப்படியுமே கொல்லுவாங்க. அந்த இன்ஃபெக்டட் டிசீஸ் நமக்குமே பரவுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனாலே மாமிசம் சாப்பிடக்கூடாது. ஹரே கிருஷ்ணா. மிருகங்கள் சாகும்பொழுது அது உணர்வுகள் ரொம்ப மோசமான நிலையில் இருக்கும். ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். மரண பயத்தினால ஒரு உயிர் சாகும் பொழுது அட்ரிலின் அதிகமாக சுரக்கும், அது ரத்தத்தில் கலக்கும். அதாவது அந்த மரண பயத்தில் இருக்கும்போது அட்ரிலின் அதிகப்படியான ஹார்மோன்ஸை சுரந்து அது ரத்தத்தில் கலக்கும் பொழுது அது உடலே விஷமாக மாறிடும். அதை சாப்பிடும் பொழுது என்ன தான் பாயில் பண்ணாலும் அந்த அட்ரிலின் அந்த காம்பவுண்ட் பிரேக் டவுன் ஆகாது. ஸோ அது நம்ம சாப்பிட்றதுனால நமக்குமே அதில் நோய் தொற்றுகள் வரும். மேலும் மிருகங்களை நோயிலிருந்து காப்பாற்றுறதுக்காக எத்தனையோ எடையை கூட்டுறதுக்கு, கோழியோட எடையை கூட்டுறதுக்கு நிறைய ஸ்பீடப் பண்ணுறதுக்கு ப்ராசஸை நிறைய சீக்கிரம் அந்த கோழியை வளரணும் அப்படின்ட்டு ஸ்பீடப் பண்ணுறதுக்காக பென்சில் இன்ஜெக்ஷன் போடுறாங்க. நிறைய ஒரு 2700 வெரைட்டிஸ் மெடிசின்ஸை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா கால்நடை வளர்ப்பு இருக்காங்களே, அந்த ஃபார்மிங் வச்சுருக்கவங்க, இந்த எக் ஃபார்ம், பவுல்ட்ரி ஃபார்மிங் இதெல்லாம் வச்சுருக்கவங்க அதிகப்படியான மெடிசின்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அந்த மெடிசின்ஸை நம்ம சாப்பிட்றோம். அந்த மெடிசின்ஸ் போட்ட கோழிகளையோ ஆடுகளையோ சாப்பிடும்போது கண்டிப்பாக மனுஷனுக்கு நோய் தொற்றுகள் அதிகமாக வரும். ஸோ அதில் பாய்சனஸ் கெமிக்கல்ஸும் உண்டு. அவங்க பென்சில் இன்ஜெக்ஷன் போடுறாங்க, நிறைய மருந்துகள் போடுறாங்க, சோடியம் நிறைய, அது என்ன சொல்கிறது, சோடியம் நைட்ரேட்டு அந்த மாதிரி கண்டென்ட்டுமே அது ரொம்ப கெடுதல் உடம்புக்கு, மனிதன் உடம்புக்கு. அதுவுமே அந்த விஷத்தன்மை உள்ள கெமிக்கல்ஸுமே இருக்குது அந்த கோழிலேயோ ஆட்லேயோ. ஸோ அதனால் அசைவ உணவு சாப்பிடக்கூடாது அப்படின்னு அறிஞர்கள் சொல்கிறாங்க. ஹரே கிருஷ்ணா. ஸோ அசைவ உணவு நிறைய காரணங்களால் சாப்பிடக்கூடாது. ஸோ உணர்வு ரீதியாக ஒருத்தரை பாதிக்கும். உணர்வு ரீதியாகவே ஒருத்தர் மூர்க்க குணத்தை அடையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் அசைவ உணவை சாப்பிடக்கூடாது. மேலும் ஆனால் அந்த ப்ரோட்டீனை வச்சு தான் ஏமாத்துறாங்க. ஆக்சுவலாக பச்சை பட்டாணியில் இருக்க ப்ரோட்டீன் மட்டனில் கூட இல்லை. பச்சை பட்டாணியில் சயின்டிஃபிக் சார்ட்டே ஒன்று கவர்மெண்ட் ஹெல்த் புல்லட்டின்னு ஒன்று போடுவாங்க. அதில் நம்பர் 23 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரிலீஸ் பண்ணியிருக்கு. அதில் புரதச்சத்து அப்படின்ற பார்க்கும்போது பட்டாணியில் 22.9 grams ஆஃப் ப்ரோட்டீன் இருக்குது. ஆனால் மட்டனில் வெறும் 18 grams தான் இருக்குது. ஸோ அந்த பட்டாணியில் 2.3 சிங்க் இருக்குது, 63.5 கார்போஹைட்ரேட்டு, கால்சியம், பாஸ்பரஸ்லாம் 5 பாயிண்ட்டுக்கு மேலே இருக்குது. பட் ஆட்டுக்கறியில் வெறும் 18% தான் இருக்குது ப்ரோட்டீனு. அதை விட பச்சை பட்டாணி, பயிர் வகைகள் அதிகமாக இருக்குது. ஹரே கிருஷ்ணா. ஸோ அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ வெஜிடேரியன்லாம் அதிகமாக ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த என்ன சொல்கிறது, பச்சை கருப்புளுந்து, பாசிப்பருப்பு, துவரம்பருப்பு, அப்புறம் சிம்மன்கட்டிய தோரம்பருப்பு, பயிர் வகைகள், இந்த மாதிரி இதில் தான் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம பவானி திறமலை ஆர்கானிக் ஃபுட்ஸுமே அதில் தான் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணுறது. பாசிப்பருப்பு, பயிர் வகைகள், கொள்ளுப்பயிறு, தட்டாம்பயிறு, சுண்டல், இந்த மாதிரி விஷயங்கள் அதிகமாக கொண்டு போய் சேர்க்கணும். இதை தான் குழந்தைகளும் சாப்பிட பழகணும். இதில் லட்டு செய்கிறது, இதில் ஒரு ஸ்வீட் செய்கிறது, அந்த மாதிரி கான்செப்டில் தான் போகுது. அது போக க்ரீன் லீஃபி, அதாவது உதாரணத்துக்கு இப்போ கருவேப்பிலை மிட்டாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம் பவானி திறமலை ஆர்கானிக் ஃபுட்ஸில். அதில் கருவேப்பிலை, நட்ஸ் இருக்குது, அதில் ஸ்வீட் டேஸ்ட்டுக்கு டேட்ஸ் இருக்குது, நேச்சுரல் ஸ்வீட்னர் இருக்குது, அதாவது டேட்ஸ், கிஸ்மிஸ் போல அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி நம்ம நேச்சுரலாக கொண்டு போய் சேர்க்கும் பொழுது அது ஃபியூச்சரில் குழந்தைங்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும். ஸோ அதனால் பவானி திறமலை ஆர்கானிக் ஃபியூச்சர் பியூர்லி கான்சன்ட்ரேட்டிங் ஆன் தட் ஆர்கானிக் அண்ட் நேச்சுரல் ஃபுட்ஸ். ஹரே கிருஷ்ணா. ஸோ நம்ம இந்த நேச்சுரை விட்டு விலக நமக்கு நோய் வரும். ஸோ மாமிசம் சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி மசாலா உணவுகளுமே சாப்பிடாமல் இருக்க மிக நல்லது. ஏன்னா நான் சொன்ன சித்த ஆயுர்வேத கான்செப்ட் ரஜோகுண உணவுகள் அப்படின்னு சொல்லிட்டு மசாலா உணவுகளை சொல்கிறாங்க. அதாவது தீவிரத்தன்மையை தூண்டக்கூடிய உணவுகள். வெள்ளைக்காரனே அந்த ஸ்பைசஸுக்கு தான் வந்தான். ஏன்னா அவன் ரஜோகுணத்தில் இருந்தான். எல்லாத்தையுமே ஆட்சி செய்யணும், தான் வெற்றி அடையணும், தான் பிரகடனப்படுத்தப்படணும் உலகம் முழுக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஸ்பைசஸ் நோக்கி தான் வருவான். ஸோ இந்தியாவிலுமே ஸ்பைசஸ் அதிகமாக பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா இந்தியாவிலுமே சேர சோழ பாண்டியர்கள் நடுவில் சண்டை இருந்துச்சு. ஸோ ஸ்பைசஸ் அதிகமாக விளையிற இடம், ஸ்பைசஸ் அதிகமாக நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னாலே நமக்கு அந்த அந்த ஒரு தீவிரமான குணங்கள் வரும். ஸ்பைசஸ் அது இல்லாமல் இது உணர்வு ரீதியாக பாதிக்குது. அது த சேம் டைம் உடல் ரீதியாகவும் பாதிக்குது. அது எப்படியான ஸ்பைசஸ் எடுத்துக்கிட்டால் அது அல்சர்ஸ், கேன்சர்ஸ் வரைக்கும் கொண்டு போய்விடும். ஸோ அல்சர்ஸ் அது மாதிரி சிகப்பு மிளகாய், அது மாதிரி அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது. மிளகு கருப்பு தங்கம்னு சொல்லுவாங்க. அந்த மிளகே அதிகமாக யூஸ் பண்ணால் கண்டிப்பாக ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் வரதான் செய்யும். ஸோ அளவு தான் வேணும். ஆனால் எந்த உணவு கொஞ்சம் அதிகமானாலும் நமக்கு துரோகம் பண்ணாதுன்னா பழங்கள், காய்கறிகள், அரிசிகள், சிறுதானியங்கள், இந்த வரகு, திணை, சாமை, குதிரவாளி, கம்பு, சேப்பை கொஞ்சம் அதிகமானாலும் நமக்கு ஒன்றும் பண்ணாது. ஹரே கிருஷ்ணா. ஏன்னா இதை அதிகமாக சாப்பிட முடியாது ஒரு கட்டத்துக்கு மேலே. ஏன்னா இதுதான் மெயின் உணவு. இதுதான் நம்மளுடைய
பாரம்பரியத்தில் இதுதான் மிக சிறந்த உணவு. பவானி திருமலை ஆர்கன் கம்ப்ளீட்லி ஃபோக்கஸஸ் ஆன் திஸ் கிரைன்ஸ் அண்ட் ரைஸ், ட்ரெடிஷ்னல் ரைஸஸ், மில்லட்ஸ் அண்ட் ஆல், பயிர் வகைகள் எஸ்பெஷலி. ஸோ இதுதான் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். ஸோ நம்ம வந்து இந்த தாமசிக் ஃபுட்ஸுன்ற மாமிசம், ஜங்க் ஃபுட்ஸு, அதுக்கப்புறம் ஆயிலி ஃபுட் ஐட்டம்ஸு, அப்புறம் பேக்கரி ஐட்டம்ஸு, இதெல்லாம் தாமசிக் ஃபுட்ஸும்பாங்க. இதெல்லாம் தவிர்க்கணும். ரசிசிக் ஃபுட்ஸ் அப்படின்னா இந்த மசாலா அதிகப்படியான மசாலா அதிகப்படியாக தங்கி இருக்கிற உணவுகள். இப்போ ரோடு சைடில் போனால் காளான் அப்படிங்கிறாங்க, அதிகப்படியான மசாலா போடுறோம், அது உடம்புக்கு கெடுதல் தான். அது மட்டும் இல்லை, நிறைய ஸ்பைஸியாக நிறைய சைனீஸ் ரெஸ்டாரண்ட்ஸ் வந்துருச்சு. ஸோ அதில் அதிகப்படியாக மசாலா போட்டு பண்ணுறாங்க, எண்ணெய் போடுறாங்க, என்னெல்லாமோ மசாலா போடுறோம். ஸோ உடம்புக்கு கேடு தான். ஸோ அதனால தான் அவுட் சைட் ஃபுட்டை அவாய்ட் பண்ணணும் அப்படின்றது நம்ம சாஸ்திரங்களை சொல்லுது. நம்ம வந்து ஒரு வேதிக் டயட்டை ஃபாலோ பண்ணால் நமக்கு எந்த வித பிரச்சனையுமே வராது. ஹரே கிருஷ்ணா. ஸோ இது வந்து உடலுக்கு ரொம்ப முக்கியம். நம்ம வந்து ஒரு ப்ராப்பரான வெஜிடேரியன் டயட்டை ஃபாலோ பண்ணுறது உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா மாமிசம் சாப்பிட்றவங்க, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மாமிசம் வந்து ஹரே கிருஷ்ணா 30 வயசு 40 வயசு கொஞ்சம் வயதானதுக்கப்புறமும் சாப்பிட்றவங்க கடைசி காலத்தில் அவங்க நோயால் துன்பப்பட்டு படுத்த படுக்கையாக தான் அவங்க வந்து அவங்களுடைய உயிர் பிரியுது. அதிகப்படியான மாமிச விரும்பிகள் அப்படி தான் அவங்க அப்படி தான் துன்பப்படுறாங்க. ஸோ மாமிச உணவு அதிகமாக சாப்பிடக்கூடாது. உடல் ரீதியாகவும் பாதிக்கும், மன ரீதியாகவும் பாதிக்கும். சயின்டிஃபிக் ஃபேக்ட்ஸ் நிறையா இருக்குது. மாமிசம் அதிகமாக சாப்பிட்றவங்களுக்கு அதிகப்படியான மன அழுத்தங்கள் வருது, அதிகப்படியான கோபங்கள், தாபங்கள், அந்த மாதிரி ஆதிக்க மனநிலை, இந்த மாதிரி எதிர்மறையான தாக்கங்கள் உணர்வு ரீதியாக பாதிக்குது மாமிசம் சாப்பிட்றதுனால. ஏன்னா அது விரும்பி சாப்பிட்றாங்க, அது ஒரு பேஷன் நினச்சி சாப்பிட்றாங்க, அது மேலே ரொம்ப பேஷனேட்டாக இருக்காங்க, அது சாப்பிட்றாங்க, அது சிறந்த உணவு நம்பி ஏமாந்து போய் சாப்பிட்றாங்க. அதனால் உடலுக்கு மனதுக்கும் நிறைய தீங்குகள் இருக்குது. ஸோ மாமிசத்தை அவாய்ட் பண்ணணும், முற்றிலும் மசாலா உணவுகளை குறைச்சிக்கணும். ஹரே கிருஷ்ணா. ஸோ நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, இப்போ உடலுக்கு ஆர்கானிக் உணவுகள் பார்த்துட்டோம். ஸோ மனதிற்கு, அதாவது ஆத்மாவிற்கு விஷ்ணு பக்தி. ஏன் விஷ்ணு பக்தியை பற்றி பேசணும் அப்படின்னா, விஷ்ணு அப்படின்ற வரும்பொழுது பெருமாள் பக்தி செய்கிறவங்க மோஸ்ட்லி வந்து எல்லாருக்குமே கடவுள் நம்பிக்கை ஒரு கட்டத்துக்கு மேலே வரும். ஹரே கிருஷ்ணா. எல்லாருக்குமே வந்து ஒரு அம்மன் பக்தியோ, ஒரு முருகர் பக்தியோ, இல்லை ஒரு கருப்பசாமியை கும்பிட்றவங்களா இருக்கட்டும், கருப்பசாமி மீது தீவிரமான பக்தியோ வரதான் செய்யும். அது மனிதனோட இயல்பு. ஏன்னா நமக்கு வந்து ஒரு சுப்பீரியர் ஃபோர்ஸ் தேவை. இல்லைன்னா நம்மளால் அன்றாட வாழ்க்கையை வாழவே முடியாது. ஸோ அதனால தான் நம்ம தேடி போகிறோம். ஸோ விஷ்ணு பக்தி அப்படின்னா எல்லா பக்தியும் எல்லாருக்குமே வந்துடும். பட் விஷ்ணு பக்தி, பெருமாள் பக்தி அவ்வளோ சீக்கிரம் எல்லாருக்குமே வராது. ஏன்னா பெருமாள் பக்தி எதனால் வருதுன்னா, சாத்வீக குணங்களோட ஆரம்பம். சாத்வீக குணத்தோடு வாழணும், அமைதி நிலைநிறுத்த விரும்புகிறவர்களுக்கு மட்டும்தான் பெருமாள் பக்தி வரும். மற்ற பக்தியெல்லாம் ஈஸியாக வந்துடும். பெருமாள் பக்தி அவ்வளோ எளிதில் வராது. ஏன்னா நமக்கு அகங்காரம் இருக்கும்போது நமக்கு பெருமாள் பக்தி வராது. நம்ம அகங்காரம் இல்லாத போது நம்ம ஒவ்வொரு சாமியாக தேடி போவோம். அகங்காரம் இருக்கும்பொழுது நம்ம ஒவ்வொரு சாமியாக தேடி போவோம். அகங்காரம் இல்லாத போது தான் பெருமாள் பக்தியே வரும். ஹரே கிருஷ்ணா. இப்போ உதாரணம் சொன்னால், சங்கரன் கோவிலில் இப்போது சிவன் சன்னதி இருக்குது, கோமதியம்பாள் சன்னதி இருக்குது, சிவ விஷ்ணு பாதி சன்னதி இருக்குது. சங்கரலிங்கம் சன்னதிக்கு அதிகமாக போவாங்க, கோமதியம்பாள் சன்னதிக்கு அதிகப்படியாக போவாங்க. பட் சிவா விஷ்ணு பாதியாக இருக்கிற சன்னதிக்கு பெரும்பாலும் மக்கள் போக மாட்டாங்க, குறைந்த மக்கள் தான் போவாங்க. ஏன்னா அவங்கள விஷ்ணுவை சிவாவுக்கு சமமாக கூட அவங்களால ஏற்றுக்க முடியல, பக்குவம் இல்லை. ஏன்னா நமக்குள்ள அகங்காரம் இருக்குது, நம்ம அதிகமாக அங்கே போக மாட்டேன்றோம். பட் ஹரே கிருஷ்ணா. பட் வேதிக் லிட்ரேச்சர்ஸ், ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் சொல்லுதுன்னா விஷ்ணு தான் முழுமுதற் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு போர்ட்ரை பண்ணுது. விஷ்ணுவை தான். இப்போ நிறைய ட்ரெடிஷன்ஸ் இருக்குது. வேதிக் வந்து 4 விதமான பக்தி முறைகளை, வழிமுறைகளை மக்களை பின்பற்ற சொல்லி நமக்கு பரிந்துரை செய்கின்றது. வேதங்கள், உபநிடதங்கள் பரிந்துரை செய்கின்றன. 4 விதமான பக்தி மார்க்கங்கள்: சைவம், வைணவம், சக்தியிசம், சக்தியை வழிபாடு, சக்தி வழிபாடு, துர்காதேவி வழிபாடுன்னு சொல்லலாம். 4வது ஸ்மார்த்தம் அப்படின்னு சொல்கிறது. ஸ்மார்த்தம் அப்படின்னா எல்லாமே ஒன்று தான், எல்லா தெய்வங்களும் ஒன்று தான், தெய்வங்களுக்குள்ள பிரிவு எல்லா தெய்வங்களும் ஒரே ஒரு உண்மை தான், ஒரே ஒரு பிரம்மன் தான், அதுக்கு உருவமே கிடையாது, அருவம் மாயாக இருக்கும், சூன்யமாக இருக்குன்ற ஒரு கொள்கை. இது வந்து பாதி உண்மை, இது முழு உண்மை கிடையாது. இதில் போய் வந்து ஸ்மார்த்தத்தில் போயிட்டு வெற்றி அடைவது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு பகவான் கிருஷ்ணர் சொல்கிறாரு. இப்போ சைவத்தில் சிவ வழிபாடு, வைஷ்ணவத்தில் விஷ்ணு வழிபாடு, சக்தியிசமில் சக்தி வழிபாடு, முழுமுதற் கடவுள் சக்தி தான் முழுமுதற் கடவுள். சக்திகிட்டேருந்து பிரிஞ்சவங்க தான் சிவா, விஷ்ணு, பிரம்மா அப்படின்ற ஒரு கான்செப்ட் போகும். இதெல்லாம் மக்களுடைய குணங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த 4 வகையான சூழ்நிலைகள், பக்தி செய்கிறதுக்கான சூழ்நிலைகளை வேத பண்டிதர்கள் நமக்கு அறிமுகம் செய்திருக்கிறார்கள். வேதங்கள் வந்து ஸ்கிரிப்சர்ஸ் மூலமாக வரல. ஃபஸ்ட்டு வந்து மெடிடேஷன் பண்ணி, இதற்கு முந்தைய யுகங்களில் மெடிடேஷன் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக காது வழியாக கேட்டது, பகவான் சொல்ல காது வழியாக கேட்டதை அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு டிசிப்ளின் வழியாக, அதாவது அடுத்தடுத்த சீட பரம்பரை வழியாக கொண்டு வந்திருக்காங்க. அதை ஸ்கிரிப்சர்ஸாக மாற்றிருக்காங்க, ரிட்டன் ஃபார்மேட்டில் கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப இதில் நிறைய மிஸ் ஆகிருக்கும். கண்டிப்பாக எல்லாமே வேதங்கள் அப்படியே வந்திருக்குன்னு சொல்ல முடியாது. பட் மேஜர்லி
கொஞ்சம் நிறைய விஷயங்கள் மிஸ் ஆகியிருந்தால் கூட இப்போ இருக்கிற வேதம், அதாவது தொகுத்து வழங்கிய வேதவியாச தொகுத்து வழங்கின வேதங்கள் படிக்கக்கூட நமக்கு ஆயுசு இல்லை. நமக்கு வந்து போதியான அளவு சூழ்நிலை இந்த கலியுகத்தில் இல்லை. ஹரே கிருஷ்ணா. ஏன்னா ஹிருதாயுகம், திரேதாயுகம், துவாபார யுகம், கலியுகம் 4 யுகங்கள் இருக்குது. நம்ம கலியுகத்தில் இருக்கும். கலியுகத்தில் வந்து மெக்கானைஸ் லைஃப் தான் வாழ்கிறோம். நமக்கு பொருளாதார பிரச்சனைகள் நிறையா இருக்குது. நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம். நம்ம அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும்பொழுது நம்ம வேதங்கள் படிக்க யாரும் ஆர்வம் காட்டுறதில்ல. ஸோ அப்படி இருக்கும்பொழுது நம்ம ஆச்சாரியர்களோட அடியை பின்பற்றுறது ரொம்ப வசதியாக இருக்கும். ஏன்னா நம்ம வேதங்களை படித்து குழம்புறதை காட்டிலும் நம்ம ஆச்சாரியர்களை பின்பற்றும் பொழுது, ஆச்சாரியர்கள் வழிமுறையை பின்பற்றும் பொழுது அவங்க சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி பக்தி செய்கிறது, கிருஷ்ணரை ஏற்ற பக்தி செய்கிறது, சேவை பக்தி தொண்டு செய்கிறது, நமக்கு வந்து ஈஸியாக அந்த உண்மையை பகவானை உணர்றதுக்கான எளிய வழிமுறைகளை ஆச்சரியர்கள் நம்ம தொகுத்து வழங்கியிருக்காங்க. ஸோ அதை நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஹரே கிருஷ்ணா. ஸோ விஷ்ணு பக்தி அதனால் இந்த 4 வழிகள், அதாவது ஒவ்வொருத்தரோட குணத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு தெய்வத்தை வழிபடலாம். ஏன்னா நம்ம இப்போ ஸ்மார்த்தம் அப்படின்னு சொன்னாலே அந்த 4வது, அதாவது எல்லா சாமியும் ஒன்று தான் அப்படின்னு, இது மோஸ்ட்லி ஃபாலோடு பை அத்வைத வேதாந்தா பீப்புள். அத்வைதம், அதாவது இறைவன் அருவம் மாயம் எல்லாமே ஒன்று தான் அப்படின்னு பேசுகிறவங்க வந்து அவங்க வந்து இந்த மாதிரி ட்ரெடிஷன்ஸை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. அத்வைதத்தை ஃபாலோ பண்ணுவாங்க, இதை ஃபாலோ பண்ணுவாங்க. இது மேக்ஸிமம் வந்து அவங்க பகவானுக்கு உருவம் இல்லை, அருவம் அப்படின்னு தான் வழிபடுவாங்க. மோஸ்ட்லி இவங்க என்னெல்லாம் ட்ரை பண்ணுவாங்க, செல்ஃப் ரியலைசேஷன் பண்ணுறதுக்காக நிறைய வாதாடுறது, நிறைய புத்தகங்கள் வாசிக்கிறது, ஞான மார்க்கத்தில் போவாங்க, இல்லைன்னா யோக மார்க்கத்தில் போவாங்க. நிறைய ரிகாரஸ் யோகிக் ப்ராக்டிசஸ், குண்டலினி யோகம், அப்புறம் நிறைய பயிற்சிகள்லாம் பண்ணுவாங்க. ஆனால் கலியுகத்தில் அது ரொம்ப கஷ்டம், எல்லாராலையுமே அது செய்ய முடியாதுன்றனால பகவான் வந்து பக்தி யோகத்தை நமக்கு கொடுத்துருக்காரு பகவத்கீதை மூலமாக. ஹரே கிருஷ்ணா. அதே சமயம் இந்த அத்வைத வேதாந்தத்தில் அவங்க உணர்கிற அருவ பிரம்மம் வந்து கிருஷ்ணர் தனக்கு தாழ்ந்த சக்தின்றாரு. அதாவது பிரம்மத்தை உணர்றதுக்காகத்தான் இந்த அத்வைத வேதாந்திகள் ஃபாலோ பண்ணுறாங்க. அதாவது உதாரணத்துக்கு வேதாத்திரிய மனவளக்கலை வேதாத்திரியத்தை சொல்லலாம். அவங்க வந்து கடவுளை சூன்யன்னு சொல்கிறாங்க. நிறைய யோகிக் ப்ராக்டிசஸ் சொல்லிக் கொடுக்குறாங்க. அதெல்லாம் உடம்புக்கு நல்லதுன்னா சரி, நல்லபடி தான் ஃபாலோ பண்ணலாம். பட் கடவுளை சூன்யம் சொல்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாது. அது பாதி உண்மை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பகவத்கீதையில் கிருஷ்ணன் நமக்கு என்ன சொல்கிறாருன்னா, நானே 3 வகையில் உணரப்படுகிறேன்னு சொல்கிறாரு. ஒன்று அருவ பிரம்மமாக உணர்ற. அருவ பிரம்மம் யார் உணர்றதோ ஸ்மார்த்தாஸ் டிசிப்ளினில் வர்றவங்க. உதாரணத்துக்கு இந்த வேதாத்திரியத்தை சொன்னோம் இல்லையா, இது கடவுளை சூன்யன்றாங்க. இது அருவ பிரம்மம், இது கிருஷ்ணன்றது பிரிந்த சக்தி, தாழ்ந்த சக்தி. இதை மட்டுமே உணர்ந்துட்டு இதை தெய்வம்ன்றாங்க. கிருஷ்ணன் என்ன சொல்லணும், நான் பரமாத்மாவும் உணரப்படுகிறேன். அதாவது ஒவ்வொரு உயிர்வாளிகளின் இதயத்திலையுமே, ஒவ்வொரு அணுக்குள்ளையுமே நான் இருக்கிறேன், ஒவ்வொரு உயிர்களையும் இருக்கிறேன், ஒவ்வொரு அணுக்குள்ளையும் இருக்கிறேன், பரமாத்மாவும் இருக்கிறேன்னு பகவான் சொல்கிறாரு. என்னுடைய அதுக்கப்புறம் நானே பகவானாக இருக்கிறேன் அப்படின்றாரு. அதுதான் ஒரிஜினல் ஃபார்ம், அதுதான் வந்து தலையாய ஃபார்ம், அதுதான் உச்சபட்ச உணர்வு அப்படின்னு சொல்லிட்டு பகவான் கிருஷ்ணர் வந்து சொல்லிடுறார். சச்சிதானந்த விக்கிரகன்னு சொல்லுவாங்க. நித்தியமான அறிவு நிரம்பிய ஆனந்தமயமான ரூபம், அதாவது பகவானுக்கு ரூபம் ஒன்று, அவர் தனித்தன்மையோட விளங்குறாருன்னு கிருஷ்ணரே பகவத்கீதை மூலமாக சொல்கிறாரு. பகவத்கீதை உண்மை ஒரு ஷீலா பிரபுபாதர் எழுதியிருக்காரு. ஸோ அதை நம்ம படிக்கும்போது நமக்கு அதை பற்றின இன்ஃபர்மேஷன் தெரியும். ஸோ நான் சுயேட்சையாக இருக்கிறேன், நான் தனியாக இருக்கிறேன். அதே மாதிரி என்னை போன்றவே மற்ற ஜீவராசிகளுமே தனித்து இருக்கின்றன. எல்லா ஆத்மா, இது இப்போ அத்வைத வேதாந்திகள் ஜீவாத்மா பரமாத்மா 2 ஒன்றுன்றாங்க. ஆனால் பகவான் கிருஷ்ணன் என்ன சொல்கிறேன்னா, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. என்னோட தனித்துவம் போலவே ஜீவாத்மாக்களுடைய தனித்துவமும் அவருடைய இறப்புக்கு அப்புறமும் தொடரும் அப்படின்னு பகவான் கிருஷ்ணர் சொல்கிறாரு. ஹரே கிருஷ்ணா. இப்போ வேதங்கள், இப்போ இந்த அத்வைத வேதாந்த ஃபாலோ பண்ணுறவங்க அத்வைதிஸ், அதாவது இறைவனை அருவம்னு சொல்கிறவங்க, ஒரு குறிப்பிட்ட இந்த வேதாத்திரியத்தில் இருக்கிறாங்களே, அதை ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். அவங்க என்ன சொல்கிறாங்க, இறைவனை உருவம் இல்லை, அருவம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ரிக்வேதத்திலேயே இவங்க அதுக்கு வந்து அதுக்கு வேத உபநிடதங்கள்லேயே அவங்க சாராம்சமாக வைக்கிறாங்க இறைவன் அருவம்ன்றதுக்கு. ஆனால் அதே வேதமில், அதே ரிக்வேதம் முதல் வேதத்திலேயே விஷ்ணு இருக்கிறாருன்னு நமக்கு ஒரு சில ஹைமன்ஸ், அது ஸ்டாண்ட்ஸாக சொல்லுது. அதாவது ரிக்வேதத்தில் 1.22.20 பகவான் கிருஷ்ணர் சொல்கிறாரு. அதிலே ஓம் தத் விஷ்ணு பரமம் பதம் சதா பஷ்யந்தி சூரய திவ்ய சக்ஷு ஆததம். அதாவது சூரியன் எப்படி வானத்தில் சூரியன் வந்து பிரைட்டாக இருக்கோ, எப்படி தன்னோட ஒளிக்கற்றையில் எங்குமே பரவி இருக்கோ, அதே மாதிரி விஷ்ணுவோட முழுமுதற் ரூபத்தை வேதாந்திகள், அதாவது பக்தர்கள் ஆச்சாரியர்கள் பார்க்குறாங்க, ஞானிகள் உணர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்லோகம் சொல்லுது. அப்புறம் அடுத்த ஸ்லோகம், ஓம் தத் விப்ராயோ விபந்தியவோ ஜாக்ரு வம்சக விஷ்ணோர் யாத் பரமம் பதம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது. இது எப்படின்னா, அதாவது ஹரே கிருஷ்ணா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆன்ம விளைப்பு பெற்ற யோகிகள், அதாவது இறைவனை பார்க்கக்கூடிய கிருஷ்ணரை, அதாவது பகவானை பார்க்கக்கூடிய யோகிகள், பிராமணர்கள் அந்த உயர் ரூபத்தை எப்போவுமே ஒளிரச் செய்கிறார்கள். அதாவது விழிப்புணர்வோட அதை பாராயணம் பண்ணுறாங்க, அதை எல்லா மக்களுக்கும் புரியும்படி விளக்க முயற்சி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2வது ஸ்லோகம் சொல்லுது. ரிக்வேதத்தில் நம்ம கூகுளில் போட்டாலே 1.22.20 1.22.21 இது நம்ம புரிஞ்சுக்கலாம். ஹரே கிருஷ்ணா.
ஸோ ரிக்வேதமே சொல்லுது கிருஷ்ணர் ஒரு தனிப்பட்ட நபர், அவர் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. அதுதான் சாட்சி. ஸோ அதை நம்ம ரியலைஸ் பண்ணணும். ஸோ பகவான்றது அருவம் கிடையாது, கிருஷ்ணருக்கு பகவானுக்கு உருவம் இருக்குது அப்படின்னு சொல்லுது. ஸோ இது வந்து எப்படி இதை யார் ஒத்துக்க மாட்டாங்கன்னா, இப்போ சக்தி மார்க்கத்தில் இருக்கவங்க ஒத்துக்க மாட்டாங்க. அவங்க வந்து சக்திசம், அதாவது சக்தி தான், ஆதி பராசக்தி தான் முழு முதற் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த ட்ராவல் பண்ணுவாங்க. சைவிசமில் இருக்கவங்க சிவன் தான் முழு முதற் கடவுள்னு சொல்லுவாங்க. பட் வேத சாஸ்திரங்கள் விஷ்ணுவை தான் முழுமுதற் கடவுளை ஏற்றுக்கிறது. அதாவது ஏன் மக்களுக்குள்ளே இவ்வளோ வேறுபாடுகள் இருக்குது அப்படின்னா, உதாரணத்துக்கு திருக்குறள் சொல்லலாம், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பவா செய்தொழில் வேற்றுமையான். அதாவது ஒவ்வொருடைய உயிரும் ஒரே வழியில் பிறந்தால் கூட அதோடய குணத்துக்கும் செயலுக்கு ஏற்ற மாதிரி வேறுபாடு உண்டு, சிறப்புகள் வேறுபடும் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்கிறாரு. ஸோ அப்படி இருக்க பார்க்கும் பொழுது ஒவ்வொரு குணத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க தெய்வத்தை சூஸ் பண்ணுவாங்க, வணங்குவாங்க. நமக்கு பிறப்பிலே பொறுத்த வரைக்கும் நம்ம பிறக்கும் பொழுது நம்ம இன்னும் தாய் தந்தையருக்கு தான் இந்த இடத்துல தான் பிறக்கணும், இந்த பாரத தேசத்தில் தான் பிறக்கணும், இல்லை ஆப்பிரிக்க கண்டத்தில் பிறக்கணும், இது எல்லாமே ப்ரீ டிஃபைன்டு. இதெல்லாம் நம்ம பாஸ்ட் கர்மிக் ஆக்ஷன்ஸ்னால நம்மளோட ரியாக்ஷன் தான் இந்த பெர்த்து நமக்கு. ஸோ அப்படி இருக்காமல் நம்ம எல்லாமே ப்ரீ டிஃபைன்டு தான். நமக்குள்ளேயே நிறைய வேறுபாடுகள் இருக்குது தான். அறிவு நிலையிலையும் சரி, குணத்தின் அடிப்படையிலும் சரி, நிறைய வேறுபாடுகள் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது எல்லாருமே சமம்னு சொல்ல முடியும். எல்லாரும் சமம் வந்து மெட்டீரியலிஸ்டிக்கான ஒரு அனுபவிப்புகளை அனுபவிக்கிறதுக்கு வேணால் ஈக்குவலாக இருக்கலாம். பட் குணத்தின் அறிவின் அடிப்படையில் எல்லாருமே வெவ்வேறு தான். கர்மா வேறு, ஒவ்வொருத்தருடைய கர்மா வெவ்வேறு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஹரே கிருஷ்ணா. இன்னும் பகவான் விஷ்ணு தான் முழுமுதற் கடவுள் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு பகவத்கீதையில் புருஷோத்தம யோகம் அப்படி இல்லை, அதில் ஒரு ஸ்லோகம் இருக்குது. அதில் 7th ஸ்லோகம், அதாவது மம்மை வாம்ஷோ ஜீவ லோகே ஜீவ பூதக சனாத்தனக மன சஷ்டா நீந்திரியாணி பிரக்ருதி ஸ்தானி கஷதி அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது. அதாவது கட்டுண்ட உலகிற ஜீவாத்மங்கள் எல்லாமே என்னோட அம்சங்கள் தான் அப்படின்னு பகவான் சொல்கிறாரு. என்னோட அம்சங்கள் தனித்து சொல்கிறாரு. அதாவது எல்லாருமே அப்படின்னு சொல்கிறாரு. விச் மீன்ஸ் ஜீவாத்மாக்கள் எல்லாமே தனித்தனி ஆத்மாக்கள் தான். ஜீவாத்மாக்கள் எல்லாம் ஒன்று கிடையாது, எல்லா தெய்வங்களும் ஒன்று கிடையாது. ஏன்னா பகவானை பொறுத்த வரைக்கும் அனைத்து தேவர்களுமே ஜீவாத்மாக்கள் தான். கிருஷ்ணர் ஒருவர் தான், விஷ்ணு மட்டும்தான் பரமபுருஷர் அப்படின்னு ஸ்ரீமத் பாகவதம் சொல்கிறது, பகவத்கீதை சொல்லுது. ஹரே கிருஷ்ணா. அதாவது ஜீவாத்மாவின் அடையாளம் மிக தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது இந்த ஸ்லோகத்தில். எப்படின்னா ஜீவாத்மா வந்து நித்தியமான அம்சமாகும். கட்டுண்ட வாழ்வில் இருக்கிறனால நம்ம வந்து நமக்கு இது தெரிய மாட்டேன்றது. நம்ம வந்து இந்த உடலில் இருக்கிறதுனால நமக்கு தெரிய மாட்டேங்குது. அதாவது கட்டுண்ட ஆத்மாவாக இருக்கட்டும், இல்லை முக்தி பெற்றவங்களாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து கிருஷ்ணரோட அம்சம் தான். அவங்க முக்தி பெற்றவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு பகவான் சொல்கிறார் அந்த ஸ்லோகத்து மூலமாக. ஹரே கிருஷ்ணா. முதல் நிலை, அதாவது விஷ்ணு, அதாவது கிருஷ்ணரை பொறுத்த விஷ்ணு எல்லாமே சேம் தான். விஷ்ணு தத்துவம் சொல்லலாம். அதாவது முதல் பகவான் வந்து தன்னோட விஷ்ணு தத்துவமாக நிலைப்படுத்துகிறாரு. அதுக்கப்புறமா இந்த இரண்டாம் நிலை வரைக்கும் ஜீவ தத்துவம் வந்து விஷ்ணுவுக்கு அப்புறம், அதாவது ராமர், நரசிம்மர், கிருஷ்ணர், இந்த மாதிரி அவதாரங்கள் இருக்குல்லையே, இதுதான் முதல் தத்துவம், விஷ்ணு தத்துவம் சொல்கிறோம். இதிலேருந்து பிரிந்த சக்திகள் தான் ஜீவாத்மாக்கள். அதாவது அடுத்த விரிவு ஜீவ தத்துவம் அப்படின்னு சொல்கிறார். நம்மலாம் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் சுப்ரீம் காட் அப்படின்னு சொல்கிறார் ஸ்ரீலா பிரபுபாதர். ஸோ அதான் ஒன்று, நம்மலாம் ஒரு அம்சம். எப்படி வந்து சூரியன்லேருந்து ஒளிக்கற்றைகள் நிறையா விரிவி இருக்கோ, அது நிறைய ஒளிக்கதிர்கள் இருக்கோ, அதே மாதிரி நம்மளும் ஒரு பொறி தான். பகவான்லேருந்து ஒரு பொறி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்லோகம் சொல்லுது. ஹரே கிருஷ்ணா. ஸோ நம்ம வந்து ஜீவாத்மாக்கள் வந்து நம்ம பின்னப்பட்ட பிரிவுகள், நம்ம வந்து பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் காட்னு சொல்லியாச்சு. ஸோ இந்த அளவில் புரிஞ்சுக்கணும். அதாவது தனிப்பட்ட கிருஷ்ணர் எவ்வளோ பெரிய பகவான் வந்து இந்த தமோ ரஜ சத்துவ குணங்களால் கலங்கப்பட மாட்டார். அவர் எப்பவுமே தனித்தன்மையோடு விளங்குறாரு. அவர் சுதந்திரமானவர். அதே மாதிரி நமக்குள்ள அவரோட குட்டி குட்டி பார்ட்ஸ் அப்படின்றதுனால நமக்குமே எப்போவுமே நம்ம அளவில் ஒரு சிறிய அளவில் சுதந்திரங்கள் நமக்கும் உண்டு அப்படின்னு பகவான் சொல்கிறாரு. இந்த சுதந்திரத்தை சரியாக யூஸ் பண்ணால் நம்ம வந்து முக்தி பெற்று நம்ம கடவுள் அடையலாம். நம்ம தவறு யூஸ் பண்ணால் திரும்ப அந்த ஜட வாழ்க்கையிலே கிடக்கலாம்னு பகவான் சொல்கிறாரு. ஸோ முக்தி பெற விரும்புகிறவர்கள் எப்போவுமே தெய்வீக தொண்டு, அதாவது கிருஷ்ணருக்கு பக்தி செய்யலாம், விஷ்ணுவுக்கு பக்தி செய்கிறதுலே முழுமையாக ஈடுபடுறாங்க. அவங்கள அந்த கட்டுண்ட வாழ்விலேருந்து அவங்கள மீட்டெடுக்கிறது பகவான் விஷ்ணு அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணு தான் அப்படின்ற மாதிரி சாஸ்திரங்கள் சொல்லுது. விஷ்ணுவால் மற்ற தெய்வங்கள்கிட்ட நம்ம வந்து பௌதிக ரீதியான விஷயங்களை அணுகி நம்ம வேண்டி பெறலாம். ஆனால் மோட்சம், முக்தி, பிறவாமை அப்படின்னா அது விஷ்ணுவை வழிபடுறதுனால மட்டும்தான் ஒருத்தர் மோட்சகதியை அடைய முடியும் அப்படின்ற சாஸ்திரங்கள் உறுதிப்பட கூறுகின்றன. ஸோ என்ன தான் நம்ம சுதந்திரமானவர்களாக இருந்தாலும் கூட நம்ம விஷ்ணுவோட போட்டி போட முடியாது. ஏன்னா அவர் தான் நம்ம மோட்சம் அளிக்கணும். நம்ம யாருக்குமே இன்னொருத்தருக்கு மோட்சம் அளிக்க முடியாது. நம்ம வந்து பகவான் தான் மோட்சம் அளிக்கணும். நம்ம முயற்சி பண்ணலாம், பட் நம்ம மோட்சம் அளிக்கக்கூடியவர் பகவான் தான். ஸோ அவர்கிட்ட தான் எல்லாமே இருக்குது அப்படின்ற மாதிரி சாஸ்திரங்கள் சொல்லுது. ஸோ அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஹரே கிருஷ்ணா. ஸோ நம்ம
நம்ம சுதந்திரமானவர் இருந்தால் கூட நம்ம தனிப்பட்ட ஆத்மாக்கள் ஒவ்வொருத்தருமே ஒரு உயிர்வாழி, நமக்கு தனித்தன்மை உண்டு என்று பகவான் சொல்கிறாரு. ஹரே கிருஷ்ணா. ஸோ இதை புரிஞ்சுக்கணும். ஸோ விஷ்ணு பக்தி ஏன் செய்யணும் அப்படின்னா, ஸோ சாத்வீக குணங்கள், அமைதி குணங்கள் ஒருத்தருக்கு வரணும் அப்படின்னா விஷ்ணு வழிபட்டால் தான் முடியும். உண்மையிலுமே அமைதி நல்லிணக்கத்தை விரும்புறதுக்கு தான் விஷ்ணுவே முதல்ல வழிபட முடியும். ஸோ அந்த விஷயம் இருக்குது. அதுக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம விஷ்ணுவை நம்ம ஏற்றுக்கொள்ளாட்டாலும் பரவாயில்ல, தேவர்களையாவது முழு மனுஷனாக வழிபடணும். அதாவது மாமிசம் சாப்பிடாமல் உணவு கட்டுப்பாடோட, அப்புறம் சில ஒழுக்க கட்டுப்பாடுகளை பின்பற்றி நம்ம இதர தெய்வங்களையோ நமக்கு பிடிச்ச தெய்வங்களை வழிபட்டாலும் கூட நம்ம விஷ்ணுவை அடைய முடியும். அதாவது இதர தேவர்களுமே நமக்கு வழி காமிப்பாங்க அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லுது. ஹரே கிருஷ்ணா. ஸோ பகவான் என்ன சொல்கிறாருன்னா, பிரம்மா சிவபெருமான் முதற்கொண்டு எல்லாமே உயிர்வாளிகள் தான் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்கிறாரு. ஹரே கிருஷ்ணா. பகவத்கீதை மூலமாக, அந்த ஸ்லோகத்தின் மூலமாக. ஸோ அதை நம்ம புரிஞ்சுக்கணும். எல்லாமே நம்ம சிவபெருமானாக இருக்கட்டும், பிரம்மாவாக இருக்கட்டும், எல்லாருமே உயிர்வாளிகள் தான் பகவான் சொல்கிறார். சிவபெருமானுமே யாருன்னா, அதாவது இந்த சிவபெருமான் வழிபடுறவங்க நிறைய பேர் வழிபடுறாங்க. தமோ குணத்தில் உள்ளவங்க மோஸ்ட்லி சிவபெருமானை தான் அக்செப்ட் பண்ணுவாங்க, விஷ்ணுவை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. சிவபெருமானை அக்செப்ட் பண்ணுறவங்க மோஸ்ட்லி தமோ குணத்தில் இருப்பாங்க. அதாவது ரொம்ப ஒரு மாதிரி நாத்திகவாதிகளால் உடனே விஷ்ணுவை அக்செப்ட் பண்ண முடியாது, சிவபெருமானை அக்செப்ட் பண்ண. அதனால் இப்படி ஒரு ஏற்பாடு பகவான் பண்ணியிருக்காரு. ஸோ சிவனை வழிபட்டாவது அவங்க மேலே வரணும். சிவபெருமானை வழிபட்டு சிவபெருமானே நமக்கு பாதையை காமிப்பார். சிவபெருமான் வழிபட்டால் கூட பெருமாள் தான் முழுமுதற் தெய்வம் அப்படின்ற பாதையை காமிப்பார் அப்படின்றது சாஸ்திரங்கள் சொல்லுது. ஹரே கிருஷ்ணா. ஸோ புரிஞ்சுக்கணும். ஸோ இதான் அந்த டாபிக். உடலுக்கு ஆர்கானிக் உணவுகள், ஆத்மாவிற்கு விஷ்ணு பக்தி. இதை நம்ம செய்யணும். நம்ம இந்த ரெண்டையும் ஃபாலோ பண்ணால் நம்ம உடலும் மனதும் ஆரோக்கியமாக இருக்கும், சமூகமும் ஆரோக்கியமாக இருக்கும். ஹரே கிருஷ்ணா.